ஸோ திணை வாழை கொழுக்கட்டைக்கு என்னென்ன தேவை சொல்லலாம். திணை அரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், தேங்காய் துருவல், முந்திரி, நெய், ஏலக்காய் தூள். ஸோ ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கோம், ஆனால் ஒர்த்தான இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதா உண்மை. ஓகே, இப்போ திணையை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஏதாவது க்ளீன் பண்ணி? இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சிருக்கிறோம். இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சிருந்தா போதும். அதுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆக்கிட்டு கொஞ்சமா காய வச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு லைட்டா ஈரப்பதம் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு, ஏன்னா நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதை தான் நம்ம சொல்லிட்டோம், வறுத்து பவுடர் பண்ண போறோம். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம 1 கப் திணை அரிசி எடுத்துருக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம 1/4 கப் அளவு, கொஞ்சமா 1/4 கப்பும் விட கம்மியா போட்டா போதும். ஒரு பைண்டிங்காக நம்ம இப்போ திணை அரிசி மட்டும் தனியா வச்சு பண்ணும்போது கொழுக்கட்டை வந்து உதிர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக கொஞ்சமா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பைண்ட் பண்றதுனா திணை பொறுத்த வரைக்கும் மாவு ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆயிடும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஒட்டுறதுக்காக நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். இது வந்து கொஞ்சம் ஆப்ஷன் தான். நீங்க வந்து பாசிப்பருப்பை ரொம்ப கம்மியாவே சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமா சேர்த்தீங்கன்னா அதோட ஃபிளேவர் மாறிடும். அதனால கொஞ்சமா சேர்த்தா போதும். இப்போ வந்து நம்ம திணை அரிசி எடுத்துக்கலாம். இதை வந்து 1 கப் அளவு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஆக்சுவலா நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு, பொரியிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். ஓகே, அப்பதான் அது நல்லா இருக்கும். இந்த புட்டுக்கெல்லாம் அரிசியை நம்ம வறுக்கும்போது டெக்ஸ்சரே மாறிடும். அந்த மாதிரி நல்லா வறுக்கணும். கொஞ்சம் நல்லா சூடோட வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அது வந்து நல்லா ஹீட்டா இருக்கும்போது வறுத்தா எல்லாம் ஈவனா வறுத்துரும். நீங்க வந்து சிம்ல வச்சு வச்சீங்கன்னா ஒரு பக்கம் வறுத்துரும், அது பக்கம் ஒரு பக்கம் வேற வறுக்காத மாதிரி இருக்கும். ஓகே, அதனால நல்லா சூடா வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது தனியா அது தனியா வறுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணியிருக்க குவான்டிட்டிக்கு தான் நம்ம வெல்லம் எடுக்கணும். நம்ம வறுத்துட்டு பவுடர் பண்றோம்ல, 1 கப் பவுடருக்கு 1.5 கப் வெல்லம். கொஞ்சம் பாத்தீங்கன்னா அது அங்கங்க பாப் ஆகுது, அப்படி கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மாத்திடலாம். திணையில இருந்தும் கொஞ்சம் ஆயில் வெளியில வருது பாருங்களேன், நம்ம போட்டதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஷைன் ஆகிட்டே வருது. அது கலர் நல்லா மாறும். நீங்க வறுக்க வறுக்க அதோட கலர் மாறும். அது பொரிஞ்சு நம்ம எப்படி அரிசி எல்லாம் பொரிக்கிறோமோ அதே மாதிரி இதுவும் பொரிஞ்சு கலர் மாறும் மேம். இதுவும் ஆக்சுவலா நீங்க வந்து உப்புமா மாதிரியும் சாப்பிடலாம். நம்ம இப்போ வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ண போறோம், இதுலயே கார கொழுக்கட்டையும் பண்ணலாம். நம்ம விருப்பம் தான், நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குதோ அந்த மாதிரி மாத்திக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ மில்லட்ஸ் நிறைய எடுக்கிறோம், மில்லட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரெசிபி தெரியல அப்படின்றவங்க நம்ம இதுலயே என்னென்ன ரெசிபி உண்டோ அதையும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துட்டு, இப்போ ஏற்கனவே இதுல நம்ம பாதி குக் ஆயிரும், வறுத்து எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வெள்ளைப்பாகுல கொஞ்சம் வேக வச்சுட்டு திரும்பவும் இட்லி குக்கர்ல வேக வைக்க போறோம். சூப்பர். அப்ப 3 வாட்டி, நாட் டபுள் குக்கிங், ட்ரிபிள் குக்கிங். இப்போ நல்லா வறுத்தாச்சு. ஓகே, இதை நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஃபைன். ஓகே, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சமா சிறுபருப்பு எடுத்துக்கலாம். இப்ப எடுக்கிற நம்ம திணையோட அளவுக்கு ஏத்த மாதிரி. இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்தா ஒரு 2 ஸ்பூன் தான் வரும், அந்த அளவுக்கு தான் நமக்கு போதும். ஓகே, கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன், ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஆறணுங்கிறதுக்காக ஸ்ப்ரெட் பண்றது பெட்டர். பவுடர் பண்ணும்போது இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பவுடர் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து இந்த பவுடர் ஒன்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட நீங்க எப்போ உங்களுக்கு கொழுக்கட்டை செய்யணும்னு நினைச்சா கூட அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா வறுத்து தானே யூஸ் வச்சிருக்கிறோம், கெட்டு போகாது. அதனால நீங்க நல்லா வறுத்துட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியா இருந்தது அப்படின்னா நீங்க யூஸ் பண்றதுக்குள்ள அது கெட்டு போயிடும். கொஞ்சம் கலர் மாறணும், கொஞ்சம் ஒரு எல்லோ கலர்ல இருந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது ஆறுனப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெல்லத்தையும் அதுக்கப்புறமா தான் நம்ம கரைக்கணும். இது கரைச்சதுக்கு அப்புறம் அளவு எடுக்கணும்ல. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஓகே. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால ட்ரை ரோஸ்ட் பண்ண எந்த விஷயத்தையுமே பவுடராக அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஏன்னா போட்ட உடனே நம்ம கிரைண்ட் பண்ணால் போதும், ஃபைன் பவுடராக கிடச்சிடும். பேபி பெரிய ஜார் எடுத்துக்கலாமா, சின்ன ஜாரே ஓகேவா? பெரிய ஜாரே எடுத்துக்கலாம். ஓகேம்மா. இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்கணும் கூட இல்லை, ஒரு ரவை ரவையாக தான் வரும், கொஞ்சம் ரவை ரவையாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் கூட நமக்கு பரவாயில்ல, ஓகே தான். ஓகே,
ரொம்ப ஃபைனா அரைக்கல, மாவு மாதிரி அரைக்கல அப்படிலாம் ஒன்றும். பட் மாவு மாதிரி அரைச்சாலும் பரவாயில்ல, அரைச்சாலும் பரவாயில்ல. உங்களுக்கு அப்படி வந்துருச்சுனாலும் ஓகே தான், வரலனாலும் ஓகே தான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஆறிடுச்சுன்னா பேபி நம்ம போட்டு அரைச்சிடலாம். பாருங்க, அரைச்ச பவுடர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாட் பேட், அதாவது வந்து ரொம்ப ரவையெல்லாம் இல்லை, அளவுக்கு பவுடர் ஆயிடுச்சு. ஸோ இது ஃபைன் தான். இது போதுமாப்பா? இது போதும், இது நம்ம கரெக்டாக இருக்கும். அப்படியே பவுடராக நம்ம வச்சுட்டோம். இப்போ அடுத்து இதுதான் நான் சொன்னேன், இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க, ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அளவு பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். ஏன்னா அளவு பார்த்தா தான் ஃபர்தராக நம்ம குக்கிங்கை ப்ரொசீட் பண்ண முடியும். போட்டுடலாமா பேபி? அதில் இதுக்கு சரி அளவுல நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கணுமா? இல்ல 1.5. ஓ, ஒரு கப்புக்கு 1.5 கப் வெல்லம். ஓ அப்படி. உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேண்டாம்னா 1.5 கப்ல இருந்து கொஞ்சம் குறைச்சு 1.25. ஆ இப்போ பாருங்க, இத கரெக்ட் பண்ணி. இது ஓகே இருக்கும். போதுமா? போதும். ஓகே, இத அப்படியே வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேன்ல வந்து வெல்லத்தை போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் கம்மியா இருக்கு. வெல்லம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம கரெக்டா இருக்கும். இதே சைஸ் தான். இத வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு, ஓகே, நம்ம வந்து ஆன் பண்ணணுமா இல்ல தண்ணி சேர்த்துட்டு ஆன் பண்ணிக்கலாம்? ஓகே. இப்போ வந்து இதுல 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். ஓ, 1.5 கப் எல்லாம் அதே அளவு தண்ணி. ஏன்னா நம்ம இப்போ வந்து அதை போட்டு குக் பண்ணணும்ல, அதனால கொஞ்சம் அதிகமா தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல தான். ஓகே, சேர்த்துட்டு அவ்வளோதான் ஃபார்முலா. சிம்பிள்ங்க. 1 கப் திணை, 1.5 கப் வெல்லம், 1.5 கப் தண்ணி. இது ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். இதுல நம்ம வந்து தேங்காய் வறுத்துடலாம். ஓ ஓகே ஃபைன். இது ஜஸ்ட் கரைஞ்சா போதும், அதாவது பாகு மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல, கரைஞ்சா. ஏன்னா நமக்கு உள்ள டஸ்ட் இருக்கும்ல, அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்றதுக்காக தான் ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் இல்லையா, அதனால. ஓகே ஃபைன். கொஞ்சமா நெய் விட்டுட்டு கொஞ்சம் சூடாக வெல்லம் நல்லா கரைஞ்சி ஆரம்பிச்சிருச்சு. முந்திரியை வந்து கொஞ்சம் உடைச்சிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து முந்திரி அந்த மாதிரி பீசஸா சாப்பிடும்போது வர்றது பிடிக்கல அப்படின்னா நீங்க பவுடர் பண்றோம்ல, அதுலயே கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஓகே, பிளைனாவே அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும்னா பவுடர் பண்ணும்போதே அந்த வேர்க்கடலை கூட வறுத்து அதையும் சேர்த்துக்கலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. கரெக்ட் தான். ஆனால் என்னன்னா, எதை நீங்க சேர்த்தாலும் அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க, திணையோட ஃப்ளேவரை அடிக்கிற மாதிரி சேர்க்க கூடாது, கம்மியாக தான். ஒன்லி திணை தான் டாமினேட் ஆகும். இப்போ வந்து முந்திரி இதுல சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸோ அது ப்ரௌன் ஆனதால தேங்காய் துருவலை சேர்த்துறோம். இப்போ நான் வந்து பேசிட்டே அவங்க நிறைய வேலை பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு வேலையே இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. அப்படி என்னமா வேலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஆமா வெள்ளத்தை கரைய வச்சிருக்கேன். முக்கியமான வேலை தான். ஆமா, எவ்வளவு பெரிய வேலை. மண்டை வெள்ளமா போட்டதை கரைய வச்சிருக்கேன். அடுப்பு அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா அது வந்து ரொம்ப பாகாயிரும். ஆமா ஆமா, ஆஃப் பண்ணிட்டீங்க. அந்த இந்த சூட்லயே கரைஞ்சிச்சு வெள்ளம் எல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் ஒரே ஒரு நிமிஷம் இதுல கொஞ்சம் தேங்காய் மட்டும் எடுத்துடலாம். எடுத்துடலாமா? நிறைய ஆயிடுச்சா? ஓகே, எனிவே நான் இங்க பிளேட் வச்சுட்டேன் பேபி. எடுத்துருங்க. ஓ, இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும், ஏன்னா தேங்காய் அதிகமாயிடுச்சுன்னா அது தேங்காய் கொழுக்கட்டை மாதிரி ஆயிடும். அதனால நம்ம கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால எடுத்து வச்சிடலாம். போதும் இதுவே நமக்கு. இப்போ வந்து நம்ம இதுல வெல்லம் ஊற்றிடலாம். ஓகே, வெல்லத்தை வடிகட்டி ஊற்றணும் இல்லையா பேபி? ஸோ இப்போ வடிகட்டி வேணும்னாங்க, வடிகட்டி இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா பேபி, நான் பிடிச்சிக்குவேன். ஆமா, நான் இப்படியே கூட ஊற்றுவேன். ஆனால் நம்ம நீங்க ஊற்ற முடியுமா? பார்த்து, ரொம்ப சுட போகுது. இதை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க.
இது அவ்வளோத்தையும் நம்ம சேர்த்துற வேண்டியதான். ஏன்னா நம்ம வந்து தண்ணியும் மெஷர் பண்ணி தானே நம்ம ஊற்றணும், அதனால அவ்வளோத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். ஓகே. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து நமக்கு வரத்தான் செய்யும், வேற வழி இல்லை. ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே. ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற திணை அரிசியை சேர்த்துலாம். இது வந்து நீங்க சேர்க்கும் போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கட்டி விழுந்துடக்கூடாது இல்ல. கண்டிப்பா கரெக்டா மிக்ஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போடுற கேப்ல எனக்கு இருந்த இடத்துல நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். பரவாயில்ல, அதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணும்போதே கரெக்டா வந்துடும். ஓகே. இப்போ நம்ம ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 to 5 minutes ஆகும். எப்படியும் 5 minutesலாம் ஒரு டைம். அம்மா இல்ல, அது கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும்ல. அது ஆனா ரொம்ப நேரம் வச்சீங்கன்னாலும் ரொம்ப கெட்டியாயிரும். அதனால ஒரு 5 minutesக்கு நம்ம கரெக்டா இருந்துக்கும். ஓகே. அது கொஞ்சமா ரொம்ப கெட்டியாகாம குடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்தா போதும். அந்த ஸ்டேஜ்ல வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொழுக்கட்டையை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பிடிச்சு வைக்க வேண்டியதுதான் வேலை. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு இப்போ தேவைப்படாது. ஒன்லி வந்து நமக்கு இந்த இட்லி குக்கர் தான் தேவைப்படும். ஆனால் தேவைப்படாதுன்னு ஒன்று எடுத்து வச்சுட்டாங்கப்பா. ஓகே. இப்போ நம்ம வாழை இலைக்கான அந்த டைமிங்க்கு வந்திருக்கோம். ஸோ வாழை இலை ரெடியாக இருக்குது. என்னடா பீஸாக வச்சுருக்கோமே அப்படின்னா, ஒவ்வொரு கொழுக்கட்டைக்கு ஒரு வாழை இலை பண்ணி நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போறோம். இப்போ இதையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதாவது நம்ம கைட்டெல்லாம் ரொம்ப உருட்டணும்லாம் இல்ல, ஜஸ்ட் ஸ்பூன்ட்ட எடுத்து கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. அதோட ஷேப் வந்து கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும். இல்ல நம்ம ஓலை கொழுக்கட்டைலாம் சாப்பிடுறோம்ல, அது ஆக்சுவலா ஓலை கொழுக்கட்டை வந்து ஷேப்லாம் இருக்காது. ஒரு நீளமா அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கும், எடுத்து சாப்பிட வேண்டியது. அதே மாதிரி தான் இதுவும். ஓகே. நம்ம வந்து ஓலை கொழுக்கட்டை மாதிரி வாழை இலை கொழுக்கட்டை. ஃபைன். இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சிடலாமா பேபி? இல்ல அந்த பக்கம் நம்ம வந்து இட்லி குக்கரை வச்சிடலாமா? ஓகே. அது ஜஸ்ட் தண்ணி ஊத்தி கொஞ்சம் லைட்டா ஹீட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக. நீங்க வச்சிடலாம். தண்ணி வச்சுட்டு பற்ற வச்சிடலாம். இவ்வளவு இருக்கட்டும். இந்த கீழே இருக்க லைன் வரைக்கும் நம்ம ஊத்தி இருக்கிறோம், அது வரை இருக்கட்டும். ஓகே. ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஓகே. இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இது வந்து ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, லைட்டா ஹீட் ஆகிட்டு இருந்தா போதும் நமக்கு. அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆமா பேபி, இதை நான் இங்கே வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை அங்கே வச்சிங்கன்னா நம்ம மடிச்சு வைக்கிறதுக்கு அங்கே ஈஸியாக இருக்கும். நீங்கள் மடிக்க நான் உங்களுக்கு ஒரு இலையாக தரேன் பேபி. ஓகே. ஓகே. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ரொம்பலாம் பிடிக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் அப்படியே கொஞ்சமாக வச்சுட்டு. இது ரொம்ப நிறைய வைக்க வேண்டாம், கொஞ்சமா வச்சுட்டு. ஓகே. உங்களுக்கு வரல இந்த மாதிரி, உங்களுக்கு இலை வந்து வரல, எனக்கு மடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணிக்கோங்க இலைய. சூடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்த விரும்புறேன் நான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இலையில, அதாவது எதுல நம்ம சூடா வைக்கிறோமோ இல்லையோ, இப்போ சுட வச்சாங்கல்ல, அது மாதிரி இலையில வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சூடான விஷயம் இலையில வரும்போது, படும்போது இலையிலேருந்து ஒரு விதமான ஃப்ளேவர் வெளியில வரும். ஸோ அந்த ஃப்ளேவர் வெளியில வந்து அதை நம்ம சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற நன்மைகள் நிறையா. அதனால தான் வாழை இலையில சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துச்சு. வாழை இலையில வந்து சூடான பொருள் வைக்கிறதுனால அதுல உள்ள இதுவும் நமக்கு சேர்ந்து வரும். அதனால நம்ம சூடா வச்சு நம்ம அதையும் பாயில் பண்ணி சாப்பிட போறோம். இதுல இன்னும் கொஞ்சமே ஒரு நல்ல வாசனையா இருக்கும். இதை வந்து இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இது மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சாலே போதும் நமக்கு. கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப திக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து குக் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் நைஸாவே வச்சுக்கோங்க. ஒண்ணு மேல ஒண்ணு வைக்காதீங்க, எப்பவுமே கொஞ்சம் தனித்தனியாவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி வரல, மடிக்கும் போது ஓட்டல அப்படின்னா நீங்க ஒரு நூல் கூட கட்டிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நூல் கட்டுனீங்கன்னா கூட உங்களுக்கு மடிப்பு வாழை இலையிலேயே கூட நார் மாதிரி வரும், நார் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 டைரக்ஷன்லயும் வச்சுட்டு இதை அப்படியே குக் பண்ணிடலாம். ஓகே. இது வந்து ஒரு 5 minutes குக் ஆகணும். ஃபைன். ஏன்னா நம்ம ஏற்கனவே குக் பண்ணியிருக்கிறோம். அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் உள்ள வெந்த ஃபீல் வரணும். இப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அப்படி ரவை மாதிரி தான் இருக்கும். இது நம்ம சொன்னால ஏற்கனவே ஃபைனா பவுடரா இருக்குல்ல, அதனால அப்படிதான் இருக்கும். நீங்க வேக வச்சுட்டு பார்த்தாலுமே கொஞ்சம் ஃபைனா அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் ஃபைன்.
இப்ப மூடி வச்சாச்சு. மூடி வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை எவ்வளவு நேரம் ரொம்ப டைம் ஆகாதுன்னீங்க, பட் இல்ல ஒரு 5 minutes, அதாவது நம்ம கொஞ்சம் விசில் வரணும்ல. இப்ப நம்ம குக்கர் வச்சிருக்கிறதுல அந்த குக்கரோட விசில் வர அளவுக்கு வந்தா போதும். ஒரு 5 minutesக்குள்ள நமக்கு வந்தா போதும். ஸோ 5 minutesல ரெடி ஆயிடும் அப்படின்னா நம்ம வந்து பிளேட்டிங்க ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுலயும் நம்ம அப்படியே வாழை இலையை போட்டு வச்சிடலாம். ஓகே, ஏற்கனவே அதுல இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சர்வ் பண்ணும்போது அழகா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கா. ஓகே, ஸோ கடைச்சா எடுத்து வச்சிடலாம்ல பேபி? கடைச்சா எடுத்து வச்சிடலாம். வாழை இலையில எடுத்து வைக்க போறோம். எடுத்து வச்சா வேலை ஓவர் அப்படிங்கறதுனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த திணை வாழை இலை கொழுக்கட்டையை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்பான ரீகேப்பை பார்த்துலாம். திணை அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கொஞ்சமா காய வச்சுக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேன்ல கூட்டிட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாறுற அளவுக்கு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டுல ஆற வச்சுட்டு அதே பேன்ல கொஞ்சமா சிறுபருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி திரிச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு கொஞ்சமா முந்திரி பருப்பு தேங்காய் துருவி வதக்கிக்கோங்க. இது வதக்குற டயத்துல இன்னொரு பேன்ல கொஞ்சம் வெல்லம் சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. தேங்காய் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை இதோட ஒண்ணா சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற திணை அரிசியும் ஒண்ணா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமா நெய் விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு வாழை இலையில கொஞ்சம் கொஞ்சமா வச்சு மடிச்சு இட்லி குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம திணை வாழை இலை கொழுக்கட்டை தயார். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம இன்னைக்கு இந்த ரெசிபியை செஞ்சிருக்கோம். அண்ட் இந்த ரெசிபியை செஞ்சிருக்கோம்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட்டிங். ஏன் அப்படின்னா வந்து சுட சுட வாழை இலையில் ஒரு டேஸ்டான ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்ல. பேபி இன்னொரு 5 minutes ஆகுமா இல்லை எடுத்துடலாமா? ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். வாழை இலையோட கலரே மாறி இருக்கும். இந்த மாதிரி மாறிடுச்சுனாலே உங்களுக்கு கரெக்டா, ஏன்னா நம்ம ஏற்கனவே குக் பண்ணி இருக்கிறோம். இதுல வந்து ஒரு ஃபிளேவரும் கொஞ்சம் அதோட இது வந்து திணையெல்லாம் பாத்தீங்கன்னா மில்லட் எல்லாம் எப்பவுமே நமக்கு வந்து கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு டைம் வேணும். நல்லா வெந்தாதான் வேற வயிறும் வலிக்காது. அந்த மாதிரி ஆமா, அந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா குக் பண்ணலன்னா வயிறு வலிக்கும், ஜீரணம் ஆகாது. சாலிட் ஃபுட் அப்படிங்கறது. அதனால நம்ம வந்து ஒரு 2 தடவைக்கு 3 தடவை குக் பண்றதுனால தப்பு கிடையாது. அதனால நம்ம இன்னொரு தடவை குக் பண்ணி இருக்கிறோம். ஃபைன், இதை அப்படியே எடுத்துடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொழுக்கட்டைன்றது அந்த கொழுக்கட்டை பிடிச்ச கொழுக்கட்டைலாம் நீங்க எதிர்பார்க்காது. அதனாலதான் இது பிடி கொழுக்கட்டைன்னு நம்ம சொல்லல, வாழை இலை கொழுக்கட்டை. ஓகே, எப்பவுமே ரெசிபி கையில கிடைச்சதுக்கு அப்புறம் ரீகேப் போவோம். இன்னைக்கு ரீகேப்பும் போயிட்டோம் அப்படிங்கறதுனால ஒய் வெயிட்டிங். அவங்க சொன்ன மாதிரி ஃபிளாட்டா நல்லா வெந்திருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். சூடா இருக்கு பேபி. ஆமா, இது இன்னும் கொஞ்சம் டைம் ஆக இருக்கும், கட்டியாகும். ஓ ஓ, அப்ப தனியாவே எடுத்து வச்சிடலாம். நான் கூட ஆரம்பத்துலேருந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க. ரவை மாதிரி தான் இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி. நான் என்ன நினச்சேன், ஓ இது ஏதோ அந்த சம்பார வேலைலாம் நம்ம என்ன பண்ணாலும் அதோட தன்மையை மாற்ற முடியாது, அது மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் நீங்கள் சொன்ன அளவுக்குலாம் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த ரவையா இருக்கிறது என்னன்னா கிரன்ச்சியாக இருக்கே தவிர அதை வந்து நம்ம என்னடா இது இப்படி இருக்கேங்கிற மாதிரிலாம் இல்லை. பட் மற்றபடி வந்து இவங்க போட்ட எல்லா விஷயங்களும், நெய், அதுக்கப்புறம் அந்த வாழை இலையோட ஃப்ளேவர், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். பட் குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிறதாகட்டும், இல்லை ஒரு 3 வாட்டி நம்ம குக் பண்ணுறோமே நினைக்கிறதாகட்டும், அதெல்லாம் நினைக்காம இந்த ரெசிபியை நீங்கள் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தான ஒரு எபிசோடை நாங்கள் கொடுத்துருக்கோம், ஒரு ரெசிபியை கொடுத்துருக்கோன்ற சந்தோஷம் எங்களுக்கும். அண்ட் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு நம்ம நல்ல விஷயத்த சமைச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த திணை வாழை இலை கொழுக்கட்டை ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இல்லை? அண்ட் ரீகேப்பையும் கொடுத்துட்டோம். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் மில்லட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெசிபியை மக்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.